எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? திடீர்னு ஏதோ இந்த பூண்டு கார தோசை சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சுங்க. அதுதான் இந்த ரெசிபி ட்ரை பண்ண எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமாங்க. ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை இருக்குல்லைங்க, அது வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துக்கிட்டேங்க. அதையும் வறுத்து எடுத்துட்டு கொஞ்சமாக அதே பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு 8 பல்லு பூண்டை நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். இப்போது அந்த எள், அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை தோல் உரிச்சது, அப்புறம் மிளகாய் பார்த்திங்கன்னா காரத்துக்கேற்ப சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருந்தேன். அது உப்பெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இட்லிக்கு மாவாட்டி வச்சுருந்தேங்க காலையில். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி தோசை மாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ தோசைக்கல்லை ஊற்றி நல்லா லேசாக சுற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஊத்தப்பம் மாதிரி குட்டி குட்டியாக கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச சட்னி பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்க, நல்லா காரசாரமாக இருந்ததுங்க. அது உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அப்படியே எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெயும் லேசாக அப்படியே ஊற்றி நெய் வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு வச்சு நல்லா மொறுன்னு ஆனோன்னே அப்படியே ஒரு மடித்து எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பூண்டு கார தோசை ரெடிங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, அப்புறம் வந்துட்டு சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. கார சட்னி தேவையில்லை, ஏன்னா உள்ளேயே நம்மளுக்கு காரமாக அந்த பூண்டு கார சட்னி இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.